போலீஸை கன்ஃபியூஸ் பண்ணுறது. ஏன்னா இதனால் மண் வாயில் இருக்குது, அப்போ ஒரு நிலத்துக்கான பிரச்சனையா? ஆணூர் பருத்து வாயில் வச்சுருக்கு, அப்போ எதுவும் பெண்ணிய பிரச்சனையா? கம்பியால் கட்டி சிகரெட் ஆலையெல்லாம் சுட்டுருக்கு, அப்போ ஏதாவது பணம் கட்டி டிமாண்ட் பண்ணி மிரட்டினானுங்களா? இப்படி பல குழப்பத்தை ஏற்படுத்துறது தான் இதை நான் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி தான் இவர் ஜெயக்குமார் தனசிங் என்ன கொலையும் நடந்திருக்கு. அதே சேம் பேட்டர்ன் தான், ஆனால் கன்ஃபியூஸ்டு, எல்லாமே கன்ஃபியூஸ்டு. ராமஜெயன் வழக்குலையும் இந்த மாதிரி எதுவும் குழு இல்லை, இவர் ஜெயக்குமார் தனசிங் அந்த வழக்குலையும் ஒன்றுமே இல்லை. செல்ஃபோனை நீங்கள் குளூராக உடச்சி போட்டாலும் டேட்டா எடுத்துருவாங்க. சிடிஆர் எடுக்கிறாங்களா, கால் ரெக்கார்டர், அதில் எடுத்துடலாம். ஏன் எஸ்எம்எஸ் வரையும் வந்துடும், அதில் யாருக்கு எஸ்எம்எஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிற வரையும் வந்துடும். வாட்ஸ்அப் பொறுத்தவரையும் பேக்கப் கொடுத்தா போதும். அந்த நேரம் அவர்களே இப்போ ஒரு பேட்டி பிகேண்ட் விட்டு ஒரு சேனல் தெரியல, அப்படியே அழுவ ஆரம்பித்தார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறது. ஏன்னா இவ்வளோ அதிகாரம் இருக்குது, அமைச்சர், கட்சி, ரூலிங் பார்ட்டி எல்லாம் இருந்தும் தம்பி செத்தது எப்படின்னு தெரியல. யார் வேணா பண்ணிக்கிட்டோம், யாருன்னு தெரியலைங்கிறதே பெரிய வேதனை அளிக்கல. சினிமாவையும் நான் ஒரு பெரிய இதுக்கு ஒரு குற்றச்சாட்டாக நான் வைப்பேன், என்னோட தனிப்பட்ட குற்றச்சாட்டு. சினிமா பார்த்தீங்கன்னா நமக்கு திருநெல்வேலி அல்வாவுக்கு ஃபேமஸ்ஸு, அருவாளுக்கு ஃபேமஸ்ஸு. நம்ம நெல்லை மாவட்டம்னா இப்படி தான் இருக்கும். ஜாதிக்காக கொலை பண்ணுவாங்க, ஆணவத்துக்காக கொலை பண்ணுவாங்க, கட்சிக்காக கொலை பண்ணுவாங்க. இப்படி திரைப்படங்கள் எடுக்கிறது தவறு தானே. அது இளைஞர்கள் மத்தியில் அது தவறாக தானே ப்ரமோட் ஆகும். நம்மன்னா இப்படி தான் இருக்கணும். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத்வன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞர் மதிப்பிற்குரிய திரு தமிழ்வேந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம். திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் அவர்களுடைய மரணம் இன்னமுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் சர்ச்சை கிளப்பியிருக்கு. அந்த மரணத்தை நிகழ்த்தியது யார்? ஸோ எப்படி ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு மாவட்ட தலைவர், ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபரை கல்லை கட்டி வயிற்றுல அது இவ்வளவு பேரும் கைத்தை கட்டி கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுருக்க முடியும்? அதுவும் எரிந்த நிலையில் அவருடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கு. இது மக்களுக்கு ஒரு பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தும் விதமாக தான் இந்த வழக்கு அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இந்த கொலையை நிகழ்த்தவர்கள் யார் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தற்போது சிபிசிஐடி காவல்துறையினர் இப்போ விசாரணை நேற்றிலிருந்து துவக்கியிருக்காங்க. முதல்ல இதை எப்படி பார்க்குறீங்க? சிபிசிஐடி அவங்களுடைய விசாரணை எப்படி இருக்கும் சார்? இல்லை, ஆக்சுவலாக இப்போ ஜெயக்குமார் தனசிங் ஐயாவோட மரணம் மிகப்பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு போயிருக்காங்க குற்றவாளிகள்ங்கிறத நான் பார்க்குறேன், என்னுடைய பார்வையில் ஆஸ்பெக்டில். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று கான்ட்ரடிக்ஷன் ஏற்படுத்துறது. இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வாயில் மண்ணெல்லி போட்டிருந்தாக்க, நம்ம பூமியை யாராவது ஆட்டையை போட்டிருந்தா அவங்க வாயில் மண்ணெல்லி போடுவாங்க. அதேமாரி ஆண் உறுப்பை அறுத்து வாயில் வச்சுருந்தாக்க, அவங்க வீட்டு பெண்களை யாராவது அடைஞ்சிருந்தாக்க அதேமாரி செய்வாங்க. அதேமாரி கையை இறுக்கி கம்பியால் கட்டியோ கைத்தால் கட்டியோ பண்ணி வச்சுருந்தா ரொம்ப நேரம் டார்ச்சர் பண்ணி கொலை செய்ததாக காமிக்கப்படும். அது இறந்த பிறகு கூட கட்டலாம். அதுமாரி காலை கட்டுறது, கையை கட்டுறது, நாக்கை அறுக்கிறது, இந்த கண்ணை நோண்டுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களை ரொம்ப நேரம் டார்ச்சர் பண்ணி செஞ்ச மாதிரி சிகரெட்டால் உடம்புல சுட்டு வச்சுருப்பாங்க. ஏதாவது நீங்கள் சொல்கிறது ஒரு கொடூர கொலைகள். இது கன்ஃபியூஸ் பண்ணுறது, இது போலீஸை கன்ஃபியூஸ் பண்ணுறது. ஏன்னா இதனால் மண் வாயில் இருக்குது, அப்போ ஒரு நிலத்துக்கான பிரச்சனையா? ஆணூர் பருத்து வாயில் வச்சுருக்கு, அப்போ எதுவும் பெண்ணிய பிரச்சனையா? கம்பியால் கட்டி சிகரெட் ஆலையெல்லாம் சுட்டுருக்கு, அப்போ ஏதாவது பணம் கட்டி டிமாண்ட் பண்ணி மிரட்டினானுங்களா? இப்படி பல குழப்பத்தை ஏற்படுத்துறது தான் இதை நான் பார்க்குறேன். சேம் பேட்டர்னில் இந்த ஜெயக்குமார் தனசிங் அவருடைய சேம் பேட்டர்ன்லேயே ஒரு மர்டர் நடந்துச்சு. ஆனால் அது கொளுத்தப்படலை. யாருன்னா நம்ம மதிப்புக்குரிய அண்ணன் KN நேருடைய தம்பி ராமஜெயம் கொலை வழக்கு. ரொம்ப வருஷம் ஆகிட்டு, கண்டுபிடிக்க முடியல. 2012 மேபி இன்னைக்கு 12 வருஷம் ஆகிட்டு, கண்டுபிடிக்க முடியல. சிபிசிஐடிக்கு போய் சிபிஐ போய் ரிட்டர்ன் வந்துட்டு அவங்களாலையும் முடியல. ஏன்னா இந்த குழப்பங்கள்லாம் அந்த மரணத்தில் இருந்துச்சு. அது அவ்வளோ அழகாக அவங்க டெக்னிக்காக செஞ்சு குழப்பி விட்டு போயிட்டாங்க போலீஸை. இப்போ நம்ம போலீஸு அருமையான போலீஸு, தமிழ்நாடு போலீஸை லேசில் நினைக்காதீங்க. ஸ்காட்லாந்தில் நம்ம பார்த்ததில்ல, ஒரு நாள் 2 நாள்லேயே ஆளை தூக்கிடுவாங்க. பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க இது இந்த மாதிரி நடந்துச்சுன்னு. ஆனால் அது ராமஜெயம் அண்ணன் வழக்கில் இன்றைக்கி வரைக்கும் ஒன்றுமே குழுவே இல்லை. எவ்வளோ பேர் தூக்கி கொண்டு வச்சு விசாரித்து பார்த்துட்டாங்க. உண்மையை கண்டவரி சோதனை வரையும் நடத்தி பார்த்தாச்சு. அப்பயும் ஒன்று வரலையே, தகவல் வரலையே, யார் பேருமே வரல. அப்போ அது இன்னமும் நம்ம குழப்பமாகவே தானே இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இவர் ஜெயக்குமார் தனசிங் அண்ணன் கொலையும் நடந்திருக்கு. அதே சேம் பேட்டர்ன் தான், ஆனால் கன்ஃபியூஸ்டு, எல்லாமே கன்ஃபியூஸ். வீட்டு 4 கிலோமீட்டர் இருந்தால் இருக்கு அவரோட வீடு, ஆனால் அவர் ஏன் 37 கிலோமீட்டர் சுற்றி வர்றாரு, டார்ச் லைட் வாங்கியிருக்காரு. இப்படி பல விஷயங்களை ஒன்றா பார்த்தா எல்லாமே கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. செல்ஃபோன் ஒரு கட்டத்தோடு சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. அதுக்கு பிறகு எப்படி அங்கே போனார்? அந்த ரேடியேஷனில் வேறு ஃபோனே இல்லை. இப்போ இங்கே ஒரு மர்டர் நடக்குதுன்னா இந்த டவர் இருக்குல்ல, இந்த சிக்னல் ரேடியேஷனை முதல்ல பார்ப்பாங்க. கிட்டத்தட்ட இங்கே இந்த ரேடியேஷனுக்குள்ளே ஒரு 5000, 10,000, 20,000, ஒரு 50,000 ஃபோன் இருக்குமா?
இந்த எடிஷன் சைபர் கிரைமில் கண்டுபிடிக்கிறது இருக்கும். 50,000 ஃபோனோட கால் டீட்டெயில்ஸை பார்ப்பாங்க. இந்த பர்டிகுலர் டைமில் யார் யார் கால் பண்ணியிருக்காங்கிறத பார்ப்பாங்க. 50,000 டக்குன்னு ஒரு 20,000 காலியாகும். பாக்கி ஒரு 30,000 மொபைலு. 30,000 மொபைலில் அடுத்தது இன்னும் இவங்களுக்கு ரீசனபுளாக உள்ளவங்களான்னு பார்ப்பாங்க. இதுக்கு மேட்சிங் நம்பர்னு போடுவாங்க. போட்டால் சர்ன்னு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் எல்லாமே லிங்க் ஆகும். அதை கழிப்பாங்க. அடுத்து ஒரு 10,000 மொபைலுக்குள்ளே வரும். 10,000 மொபைலில் இன்டெப்த்தாக இவங்களோட பர்சனல் நம்பரு, இவங்க வீட்டில் உள்ள நம்பர், இவங்க சுற்றத்தார் நம்பரெல்லாம் ஏற்றி விட்டு பார்ப்பாங்க. அதில் எத்தனை கிளாஷ் ஆகுதுன்னு. அதில் தட்டி விட்டால் கடைசியாக ஒரு 500 நம்பரில் வந்து நிற்கும். இதெல்லாம் ஒரு 1 மணி நேரத்தில் செஞ்சுருவாங்க போலீஸ். எல்லாம் 1 ஹவரில் ஃபாஸ்ட்டாக நடந்துடும். அப்போ டெக்னாலஜி எங்கேயே போச்சுங்க. 1 ஹவரில் தெரிஞ்சிடும். 500 மொபைல் வந்தால் கரெக்டாக ஆளை சேஸ் பண்ணி நீங்கள் எங்கே இருந்தாண்ணே தம்பி வாங்க கிளம்புங்க அப்படின்னு கொண்டு போயிடுவாங்க. ஆனால் இது எதுவுமே செய்ய முடியல. ராமஜெயன் வழக்குலையும் இந்த மாதிரி எதுவும் குழு இல்லை. இவர் ஜெயக்குமார் தனசிங் அண்ணன் வழக்குலையும் ஒன்றுமே இல்லை, குழுவே இல்லை. செல்ஃபோனை நீங்கள் குளூராக உடச்சி போட்டாலும் டேட்டாவை எடுத்துருவாங்க. சிடிஆர் எடுக்கிறாங்கள கால் ரெக்கார்டர், அதில் எடுத்துடலாம். ஏன் நீங்கள் எஸ்எம்எஸ் வரையும் வந்துடும். அதில் யாருக்கு எஸ்எம்எஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கின வரையும் வந்துடும். வாட்ஸ்அப் பொறுத்தவரையும் பேக்கப் கொடுத்தா போதும். இது மெயில் ஐடியை போட்டு பேக்கப் கொடுத்தா வந்துட போகுது. இதில் என்ன இருக்குது பெரிய அதிசயமாக? அது பெரிய புலனாய்வு புலி எக்ஸ்பர்ட் எக்ஸ்ப்ளோசிவ் ஒப்பீனியன்லாம் அதுக்கு தேவையில்லை. எந்த செல்ல வேணுமோ அவர் நம்பரை போட்டு மெயில் ஐடியை போட்டால் வரப்போகுது. மெயில் ஐடி எந்த மெயில் ஐடியில் இயங்குறதுன்னு வாட்ஸ்அப்பை கேட்டால் சொல்ல போகுது. ஒரு ஈஸி ஆக்சஸில் கண்டு ஈஸி ஆக்சஸ் செல் நம்பரை போட்டால் மெயில் ஐடி தெரிய போகுது. நம்ம செல்லெல்லாம் என்ன ரொம்ப ரகசியமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? பல லட்சம் டேட்டாக்கள் திருடப்பட்டு தான் உட்காந்துருக்குறோம். ரகசிய தகவல் எல்லாமே திருடப்படும். நீங்கள் நம்ம ஒன்றும் பெரிய லெவலில் நம்ம க்ரைமோ பெரிய லெவலில் நம்ம இல்லாத வேலையோ பண்ணிக்கிட்டுல, அதை விட்டு நம்ம ஜாலியாக இருக்கும். ஆண்ட்ராய்டை வச்சு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு பார்க்கக்குள்ளேயும் ஒரு டேட்டா போயிட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம உட்காந்துருக்கிறது நம்ம பேசிகிட்டு இருக்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. மறைக்கவே முடியாது. சொல்கிறதே அதிர்ச்சியாக இருக்கு. ஆமாம், ரெண்டு கொலையிலையுமே எந்த குழுவுமே இல்லை. அப்படி தான் நான் ஜெயக்குமார் தனசிங் அவரோட கொலையை பார்க்குறேன். சிபிசியோட என்கொயரி எப்படின்னா இப்போ உங்களை மாதிரி தான் இருப்பாங்க. ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இன் பண்ணி ஃபுல் ஹேண்ட் போட்டு ரொம்ப ஃபார்மலாக இருப்பாங்க. அடித்தடி இந்த ரஃப் ஹேண்ட்லிங் எல்லாம் அவங்கள்ட்ட இருக்காது. சும்மா கூப்பிட்டு பார்க்குறது, விசாரிக்கிறது, அதுக்கான கள ஆய்வுகளை பண்ணுவாங்க. நம்ம போலீஸு, அதுக்கு அடுத்து சிபிசி, அடுத்து சிபிஐ தான். ஆனால் ராமஜெயன் அவருக்கு சிபிஐ போய் திரும்பி வந்துட்டு அவங்களே வந்துருச்சு. வந்து போலீஸ் ஹெல்ப் தான் கேட்குறாங்க. நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க பார்ப்போம். அதாவது மத்திய விசாரணை அமைப்பே வந்து மாநில காவல்துறையுடைய உதவி வந்து திரும்ப கேட்குறாங்க. கோர்ட்டு போய் சிபிஐக்கு போச்சு. அவங்க திருப்பி வர்றாங்களே இங்கே, நீங்கள் ஏதாவது ஹோப் பண்ணுங்கள், எங்களுக்கு ஒன்றும் புரியலை, ஒன்றுமே புரியலை அப்படின்னு. அதனால் ஏன்னா ராமஜெயம் பிக் ஷாட், சாதாரண மனிதர் அல்ல. ஜெயக்குமார் தனசிங்கும் சாதாரண மனிதர் அல்ல. பெரிய பொருளாதாரத்திலையும் எல்லாத்துலேயும் தனவந்தர்கள் தான். ஆனால் அவ்வளோ எளிதாக பண்ணியிருக்காங்க. அப்போ யார் பண்ணா என்னங்கிறத காவல்துறையோட விசாரணை, அந்த விசாரணை அறிக்கையே எடுத்துக்குவாங்க போலீஸ் ஒரு லெவல் வரைக்கும் விசாரிச்சிருப்பாங்க இல்லையா, அதுலேருந்து எடுத்துக்குவாங்க. அதை மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ரிவர்ஸ் பண்ணுவாங்க சிபிசிஐடி. சிபிசிஐடி மாநில அரசு கட்டுப்பாட்டில் உள்ளது தான். அதை மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து அவங்க எவ்வளோ தூரம் நகர்த்தணுமோ நகர்த்துவாங்க. நம்ம தமிழ்நாடு போலீஸும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இதுதான் அந்த விசாரணை நடைமுறை. இப்போ ஜெயக்குமார் தனசிங் இந்த வழக்கிலேயே நம்ம வரணும் அப்படின்னா இன்னொரு விஷயத்த உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா 11 தனிப்படைகள் வந்து போலீஸாரால் வந்து அமைக்கப்பட்டது. 11 தனிப்படை போலீஸ் வந்து அமைச்சும் கூட அதில் வந்து விசாரணை நடத்தியும் கூட வந்து எந்த ஒரு துப்புமே வந்து இது நாள் வரைக்கும் கிடைக்கல அப்படிங்கிறது வந்து தகவல் வரும்போது, அப்போ இது ராமஜெயம் கொலை வழக்கு மாதிரியே ஒரு மர்மமாகவே முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது நம்ம சொல்லக்கூடாது. இல்லை, விசாரணை என்ன 2 கேஸுமே நம்ம முடியல. நம்ம அதை எப்படி முடிஞ்சுட்டுன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லை, அப்படி நான் சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு மர்மமான முறையிலே இருக்கேன். இன்னுமே மர்மமாக இருக்குது, அதை நான் ஒத்துக்கிறேன். பட் ராமஜெயன் வழக்கும் விசாரணையில் தான் இருக்குது. அக்யூஸ்டை ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவர் வழக்கும் ட்ராக்கிங்கில் தான் இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதில் ஜெயக்குமார் தனசிங் அவருடைய கொலை வழக்கை கைது பண்ணாலே அதுக்கு ஒரு விடை கிடைக்குமோங்கிறது கூட என்னோட ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது எனக்கு. ஏன்னா சேம் பேட்டர்னாக இருக்குது. இவங்களை விசாரித்தா அந்த டீம் யாருன்னாவது கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ராமஜெயம் கொலை வழக்குக்கும் ஜெயக்குமார் அவருடைய இந்த கொலை வழக்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏதோ ஒரு கிளப்பிங் இருக்குது. ஏதோ ஒரு பாயிண்ட்டு, ஒரு புள்ளி அதில் தொட்டுக்கிட்டு இருக்குது. அது மட்டும் எனக்கு உள்மனம் சொல்லிக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. ஏன்னா இவ்வளோ கிளவராகலாம் கொலையே பண்ண முடியாதுங்க. ஏன்னா சாதாரணப்பட்ட ஆளுகளை கூட பண்ணலாங்க. இவங்கெல்லாம் பிக் ஷாட்டு, எல்லாம் பர்சனல் பிஸ்டல் வச்சுருக்கவங்க. அவங்கள நெருங்குறதுனாலே ஒரு தைரியம் வேணும் இல்லை? துப்பாக்கியோட நீங்கள் உட்காந்து பேசினா உங்கள்கிட்ட நான் நெருங்க எவ்வளோ யோசிக்கணும். அப்போ அப்படி லைசன்ஸ் வச்சா துப்பாக்கி அங்கே இருக்குது. லைசன்ஸ் இல்லாத துப்பாக்கி கூட வச்சுக்கங்களேன், உங்கள்கிட்ட வந்து நெருங்கி பேச முடியுமா? எடுத்து ஃபயர் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? என்ன லைசன்ஸ் இருக்குது இல்லைங்கிறது அப்புறம் பார்த்துக்குவோம். அனுமதி இல்லாமல் துப்பாக்கி வைத்திருந்தமை ஒரு 60-70 நாள் ஜெயிலில் இருக்க போகிறான், பெயிலில் வரப்போகிறான், கேஸ் நடக்க போகுது, அவ்வளோதான். அவனை கொலையாக இருந்தாலும் அது வந்து சட்டத்துக்கு புறம்பாக வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் தானே. சட்டத்துக்கு புறம்பாக தான் வச்சுருந்தாங்க. அதனால் அது கூட ஒரு ஏற்றுக்குவோம். அப்படிப்பட்ட அவங்களாம் எவ்வளோ பெரிய ஆளுங்க.
எவ்வளோ பெரிய கிட்டக்க போக முடியுமா? திருச்சியே திருச்சியின் மறுபெயர் KN நேரு ராமஜெயம், அப்படி ஒரு ஊர் அது. தம்பி உடையான் படை கஞ்சான். தம்பி உடையான் படை கஞ்சான். கலைஞருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் ராமஜெயம், ரொம்ப விசுவாசமாக இருந்தவர் ராமஜெயம். கலைஞர் கடைசியாக பேசின ஃபோன் அதுதான். ராமஜெயம் திருச்சி வர்றேன், சாப்பாடு ரெடி பண்ணு, சாமியே கும்பிட மாட்டேன், ஆனால் ராமஜெயத்திட்ட சோறு கேட்குறேன் அப்படின்னு கலைஞர் அவருக்குண்டான அந்த சொல்லாடல், அவருடைய அந்த சொல்லாடலில் சொன்னதா நேரு அவர்களே பதிவிட்டிருக்கிறார். அண்ணன் நேரு அவர்கள். அண்ணன் நேரு அவர்களே இப்போ ஒரு பேட்டி பிஹைண்ட் விட்டு ஒரு சேனல் தெரியல, அப்படியே அழுவ ஆரம்பிச்சிட்டார். ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஏன்னா இவ்வளோ அதிகாரம் இருக்குது, அமைச்சர், கட்சி, ரூலிங் பார்ட்டி எல்லாம் இருந்தும் தான் தம்பி செத்தது எப்படின்னு தெரியல. அது யார் வேணா பண்ணியிருக்கட்டும், யாருன்னு தெரியலைங்கிறதே பெரிய வேதனை அளிக்கும்ல. நம்ம குடும்பத்தில் நினச்சி பாருங்கள், ஏன் வெளியே குடும்பத்துக்கு, நம்ம குடும்பத்தில் நடந்தால் எப்படி இருக்கும்? யாருன்னு தெரிஞ்சால் ஒரு ஆறுதலாவது இருக்கும். எதுக்காக அப்படி தாண்டா பண்ணி தொலைச்சிங்க, ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவே பெரிய துன்பம், அதுவே பெரிய துன்பம். இப்போ அதுதான் ஜெயக்குமார் தனசிங் பசங்களை சந்தேகப்பட்டாங்க. யார்? ஜெயக்குமார் தனசிங் பசங்களை ஒரு நாள் விசாரிச்சாங்க, ஒன்றும் எடுபடலை, விஷயமே இல்லையே. ஏன்னா பசங்க கொலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, கடல் கடந்து சொத்து சேர்த்து வச்சுருக்காரு அவர். அவர் எது கொலை செய்ய போகிறாங்க? அப்புறம் வேறு ஏதாவது லேடிஸ் மேட்டர் இருக்குமா? அதுவும் இல்லை அவருக்கு. அதனால் அவங்க விசாரணைக்கு பிறகு தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் மட்டுமே கிட்டத்தட்ட 240 பேர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து RDI மூலியமாக வந்து தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட அதில் ஒரு 41 சிறார்கள் வந்து இந்த கொலை வழக்குகள் சம்பந்தமாக வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்ன நடக்குது இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில்? சட்டம் ஒழுங்கு அங்கே இருக்கக்கூடிய நிலைமை வந்து என்ன சொல்லுதுன்னு நினைக்கிறேன்? நான் வெளிப்படையாக ஒன்று சொல்கிறேன், மனித கொலைகளை நம்ம விரும்புறதில்லை. ஏன்னா ஆக்கி திங்கிறது இல்லை மனுஷனை. மற்ற மிருகத்தை கொள்கிறோம், தின்னுடுறோம், ஆனால் மனிதன் ஆக்கி திங்கிறது இல்லை. ஆனால் இதுக்கு இன்னும் கொஞ்சம் இதாக போனாக்கா, சினிமாவையும் நான் ஒரு பெரிய இதுக்கு ஒரு குற்றச்சாட்டாக நான் வைப்பேன். இது என்னோட தனிப்பட்ட குற்றச்சாட்டு, உங்கள் சேனல் குற்றச்சாட்டு இல்லை, ஏன் குற்றச்சாட்டு. சினிமாவையும் நான் ஒரு குற்றச்சாட்டாக வைக்கிறேன். சினிமாங்கிறது ஒரு விஷுவல் மீடியம் தானே, அதில் வந்து காட்டப்படுற கதைகள், கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்து ஒரு கற்பனை தானே. முதல்ல டிஸ்க்ளைமர் போட்டுறாங்கல்ல. ஒரு டிஸ்க்ளைமர் போட்டால் எல்லாரும் இப்படி பார்த்துருவாங்களா? எது தோணுதான் சிகரெட்டு பிடிக்காதீங்க, எனக்கு நுரையீரல் பஞ்சு போன்ற மென்மையான ஒரு பொண்ணு முகேஷ் பேசுகிறாரு, எல்லாம் சிகரெட் பிடிக்காம பாட்டிட்டோமா? இல்லை, நல்லதுக்கு தானே. சிகரெட் பாக்கெட்லேயே தான் போட்டிருக்கு கேன்சர் படம் வந்துடும்னு. ட்ரிங்கிங் கேன்சர், இது ஆல்கஹால் கன்சியூம் பண்ணால் செத்து போவீங்கன்னு போடுது. 48,000 கோடி ரூபாய்க்கு சரக்கு விற்காமல் போயிட்டு அப்படி சொல்லக்கூடாது. நமக்கு எல்லாருக்குமே ஒரு பொறுப்பு இருக்குங்கிறத நீங்கள் உணரணும். இந்த தொலைக்காட்சி ஒரு யூடியூப்னாலும் பொறுப்பு இருக்குது. இது ரெக்கார்டுங்க, இது புக்கு மாரி. இது நம்ம செத்துருவோம், நமக்கு வயசாகிட செத்துருவோம், இல்லை எப்படி செத்துருவோம், எல்லாரும் செத்துருவாங்க. இன்னும் ஒரு 200 வருஷம் கழிச்சுனாலும் இந்த புக்கு அப்படியே பேசும். பேசுன அந்த ஆவணம் வந்து இருக்கும். ஆவணம் இருக்கும். பழனிபாபா சேர்த்து எத்தனை வருஷம் ஆகிட்டு, ஆனால் பழனிபாவுடைய ஆவணங்கள் இன்றைக்கி யூடியூப், ஃபேஸ்புக் ஃபுல்லாக நிறைஞ்சி வழியுது இல்லை? எவ்வளோ ஃபாலோவர்ஸ், எத்தனை லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க பழனிபாபாவுக்கு. அவரை பற்றி இப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்களே. சினிமா பார்த்திங்கன்னா நமக்கு திருநெல்வேலி அல்வாவுக்கு ஃபேமஸ்ஸு, அருவாளுக்கு ஃபேமஸ்ஸு. நம்ம நெல்லை மாவட்டம்னா இப்படி தான் இருக்கும். ஜாதிக்காக கொலை பண்ணுவாங்க, ஆணவத்துக்காக கொலை பண்ணுவாங்க, கட்சிக்காக கொலை பண்ணுவாங்க. இப்படி திரைப்படங்கள் எடுக்கிறது தவறு தானே. அது இளைஞர்கள் மத்தியில் அது தவறாக தானே ப்ரமோட் ஆகும். நம்மன்னா இப்படி தான் இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஜாதி, அந்த ஜாதியை வச்சு படம் எடுக்கிறாங்கன்னா, நம்ம இந்த ஜாதினா நம்ம இப்படி தான் செயல்படணும், இந்த ஜாதியெல்லாம் நமக்கு எதிரி, இந்த ஜாதிக்காரவங்கள்ட்ட நம்ம இப்படி தான் பிஹேவ் பண்ணணுங்கிறது மாறி போகுது இல்லை. எஜுகேஷன் வைஸ் தான் எம்பவர்மெண்ட்டை கொண்டு வரணும். எஜுகேஷன் வயா எம்பவர், கல்வி தான் அதிகாரத்துக்கான வழி. வேறு வழியே இல்லை. அதிகாரம் அளித்தலுக்கான வழியே அதுதான், எம்பவர்மெண்ட். அதுதான் சொல்யூஷனே. இது புரிதல் இல்லாமல் விளையாடுறாங்க. அதில் முன்னேறவங்க முன்னேறிட்டு தான் இருக்காங்க. நெல்லையிலேருந்து வந்து இப்போ மெட்ராஸில் பிழைக்காதவங்க யார் இருக்கா சொல்லுங்கள்? இங்கே நெல்லையிலேருந்து வந்து பழைய எறும்பு கடையில் ஆரம்பித்து பெரிய ஜவுளி கடை வரைக்கும் நெல்லைக்காரவங்க தானே வச்சுருக்காங்க. நீ டி நகர் ஃபுல்லாக போங்க, எல்லாமே நெல்லைக்காரவங்க தான். அப்போ அதுலேயும் அப்படியே வந்துட்டாங்கல்ல வெளியில். இது மக்களோட உழைப்பு தானே, அது உழைப்பு சம்பாத்தியம். அவங்க எடுக்கிற ஸ்ட்ராட்டஜி அது. நீங்கள் என்னவாக வேண்டும் என்று நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். சுவாமி விவேகானந்தர், நீ என்னவாக வேண்டும் என்று எண்ணி நித்திய நிமித்தம் விழைகிறாயோ அதுவாகவே நீ மாறுவாய், மகாபாரதம். நபிகள் நாயகமாக அதான் சொல்கிறார். உன்னை நீ எப்படி முடிவு பண்ணு, நீ தான் முடிவு பண்ணணும்னு பைபிளாக தான் சொல்லுது. எல்லா அறநெறி நூல்களும் உங்களை பற்றி நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். இப்போ இந்த திரைப்படங்களும், இப்போ இந்த இன்ஸ்டாகிராம், இந்த ரீல்ஸு, டிக்டாக், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷன்லேருந்து வெளில வரக்குள்ளே சட்டையை தூக்கிவிட்டு போடுறது, அருவாளை எடுக்கிறது, பர்த்டே கேக்கை வந்து கத்தியை போட்டு வெட்டுறது, இதெல்லாம் என்ன கல்ச்சர்? இது என்ன பழக்கம்? இது நம்ம பண்பாடே இல்லையே. பர்த்டேவே நம்ம பண்பாடு இல்லையே, கொண்டாடப்படுவது இல்லையே. இறப்பு தான் நம்ம கொண்டாடுறோம், பிறப்பை நம்ம கொண்டாடுவது அல்ல.
இப்போ இந்த ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்தோன்னே கேக் வெட்டுறது பிரபல்யமாக கொண்டாடுறாங்க. அப்போ இதுவும் கொலைகளும் கொண்டாடப்பட்டு விட்டனாங்க. என்னுடைய பதிவு அதுதான். கொலைகள் கொண்டாடப்படுகிறது. இப்போ ஜாதிகள் இன்னும் ஊக்குவிக்கப்படுகிறது. சமூக வலைதளங்களில் இன்னும் ஜாதிகள் ஆழமாக ஊக்குவிக்கப்படுகிறது. எடுங்க ஃபேஸ்புக், உங்கள் ஃபேஸ்புக் எடுங்க, என் ஃபேஸ்புக்கை நான் காட்டுறேன், உங்கள் இன்ஸ்டாகிராம் எடுங்க, உங்கள் ஆப் எல்லாத்தையுமே எடுங்க, எல்லாத்துலேயும் ஜாதி ஐடிகள் அவ்வளோ உள்ளே வந்துருக்கு. கீழே கமெண்ட் பாக்ஸ், இந்த நம்ம பேசுகிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் பாருங்கள், வெளிப்படையாகவே ஒருத்தவங்க ஜாதியை சொல்லி நம்மளை திட்டியே போடுறாங்க. நம்ம ஒரு பொது விஷயத்தை தான் பேசுகிறோம், மித்து தான் பேசுகிறோம், ஆனால் நம்மளே திட்டி போடுறாங்க. நம்ம அது பெருசாக ரியாக்ட் பண்ணுறதுலன்னு வச்சுங்களேன். அதில் போய் என்ன இருக்குது, ரியாக்ட் பண்ணால் அப்புறம் நமக்கு எல்லாருக்கும் மாதிரி நமக்கு வித்தியாசம் இல்லாமல் போய்டும். நம்ம பொது கருத்து பேச வந்துட்டோம், நம்மளை பேசுவாங்க தான் அப்படின்ற புரிதல் நமக்குள்ளே இருக்கணும். நம்மளை திட்டுவான் தான் அது நமக்கு தெரியணும். அந்த அந்த புரிதல் இருந்தால் மட்டும்தான் பொது கருத்து பேச வரணும். அப்போ இது இன்னும் ஊக்குவிக்குது. டெக்னாலஜி வளர ஜாதியும் வளருது. ஏன்னா 50-60 வருஷமாக நம்ம தீர்வே எடுக்க முடியலைங்க. ஜாதி ஊறி போச்சுங்க, அப்படியே பேஸ்ட் ஆகி போச்சு. நம்ம எவ்வளவு தான் விளக்கம் சொன்னாலும், நம்ம எல்லாருமே சூத்திரர்கள் தான் அப்படின்ற ஆஸ்பெக்ட் நம்ம சொன்னாலுமே அதை ஏற்றுக்க மாட்டாங்களே. அதிலே பிரித்து வச்சுருக்காங்க. நீ தேவர், நீ நாடாரு, நீ இன்னாரு, நீ இன்னாருன்னு அதிலே பிரித்து அதுக்குள்ளே பிரித்தாலும் சூழ்ச்சி இருக்கு. இதை ஒருங்கிணைக்கவே முடியலையே. இந்த மேனிப்புலேட் பண்ணது வந்து எப்படி ஒருங்கிணைக்கிறது? நம்ம எல்லாருமே சூத்திரர்கள், விஆர் சூத்திராஸ். கோயிலுக்குள்ளே நுழைய முடியாது, எல்லாருமே சூத்திரர்கள் தான். அது புரிதலே நமக்குள்ளே இல்லையே. நமக்குள்ளே நீ மேலே, நான் கீழே, நீ பிசி, நான் ஓசி, நான் எஸ்சி, நீ எஸ்டின்னு இந்த பிரச்சனையே நமக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. இது எத்தனை ஆண்டு காலத்துக்கு நம்மளை வந்து வளர விடாமல் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தெரியுமா? அந்த ஜாதி மட்டும் நம்மள்ட்ட இல்லைன்னா, அந்த உலகத்திலே டாப்பஸ்ட் ஸ்டேட் தமிழ்நாடு தான் இன்றைக்கும். இவ்வளோ வானம் பார்த்த பூமியை வச்சு விவசாயம் பண்ணுறது நம்ம மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். வானம் பார்த்தா தான் இங்கே பூமி விளையும். இங்கே கர்நாடகாரன் தண்ணி கொடுக்க மாட்டான், இங்கே கேரளாக்காரன் அணை கட்டுவான். பெண்ணி கட்டின அணையில் அடியை குறைக்கிறேங்கிறான். எங்கிட்ட ஆந்திராவிலும் தண்ணி வர்றதில்லை, கிருஷ்ணா நதி நீர் வர்றதில்லை. நமக்கு மழை மட்டும்தான். மழை, அந்த அருவிகள், இதை வச்சு தான் நம்ம விவசாயம் பண்ணி ஒப்பேற்றிக்கிட்டு இருக்கோம். தாமிரபரணி ஆற்றுல எடுக்க வேண்டிய கம்பெனி பூரா கோலா கம்பெனி எடுத்துகிட்டு போயிட்டான். எடுத்து கொக்கோ கோலாவை குடிச்சு துப்பி வச்சுட்டு போயிட்டானுவோம். அங்கேயும் ஒன்றும் இல்லை. இருந்த சொச்ச முச்சத்தையும் மண்ணல்லியாச்சு, ஒன்றுமே இல்லை, வளமே இல்லையே நம்மள்கிட்ட. ஆனால் இதை வச்சும் நம்ம விவசாயம் நம்ம தான் அதிக நெல் மகசூல் நம்ம தான் பண்ண முடியுது. இதை வச்சு தான் நம்ம ஊட்டியில் உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய், முட்டைக்கோசுன்னு ஆக்கி இப்போ கொடுத்துக்கிட்டு இன்றைக்கி வரைக்கும் சோத்துக்கு பஞ்செல்லாம் ஓட்டுறோம். இது இவ்வளவும் எதை வச்சு வருது? இந்த ஜாதி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வேறு மாதிரியான வளர்ச்சியை நம்ம எழுதலாம். எங்கே போனாலும் ஜாதி இருக்குங்க. கோர்ட்டுக்கு வந்தாலும் ஜாதி இருக்குங்க. பொய் இல்லைங்க, இருக்குங்க, நான் ஒத்துக்கிறேங்க, ஜாதி இருக்குது. இல்லை, மக்கள் வந்து இறுதியாக வந்து நமக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு இடத்த கொடுக்கக்கூடியது நீதிமன்றம் தானே. நீதிமன்றம், மருத்துவமனைகளும், எல்லா இடத்துலையும் ஜாதி இருக்குது. ஜாதி இல்லாமல் இல்லை. மருத்துவர்கள்லேயே ஒடுக்கப்பட்டவங்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறதும், கொஞ்சம் மேலே இருக்கவங்கள ட்ரீட் பண்ணுறதும் இருக்குது. ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு டீனா வந்தால் அவரை மதிக்க மாட்டாங்க, இதெல்லாம் இருக்குது. நீதிமன்றத்துலேயே அந்த பிரச்சனை இருக்குது. வக்கீல்களுக்குள்ளேயே ஜாதி இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. மறுத்து பேசுனா நேயர்கள் வந்து தப்பாக நினைப்பாங்க, இவன் ஃபீல்டில் ஜாதி இல்லையான்னு. நல்லாவே இருக்கு. ஒருத்தவங்க தனித்தனியாக தான் இருக்காங்க. ஆனால் அம்பேத்கர் இல்லாத ஆஃபீஸ், வழக்கறிஞர் ஆஃபீஸே இந்த நீங்கள் பார்க்க முடியாது. எல்லாரும் ஆஃபீஸ்லேயும் இருக்கும். ஈவன் அவங்க ஐயராக கூட இருப்பாங்க, ஆனால் அவங்க ஆஃபீஸில் அம்பேத்கர் ஃபோட்டோ இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? அது நான் கவனிச்சிருக்கேன். மைனூட்டாக பார்ப்பேன் யார் ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு. அது அவங்க ஜாதிக்கோட லீடரோட ஒரு ஃபோட்டோவும் வச்சுக்குவாங்க. ஆனால் அம்பேத்கர் தான் அந்த எம்பவர்மெண்ட்டை பற்றி அன்றைக்கி பெரிய விளக்கம் அளித்தவர். இன்னைக்கு இந்த உட்காந்து பேசுகிறோம் இல்லையா, இந்த சட்டை போட்டிருக்கேன் இல்லையா, இந்த பேண்ட்டு போட்டிருக்கேன் இல்லையா, இந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒயிட் காலர், இந்த உரிமையை அளித்தவர் அண்ணல் அம்பேத்கர். இது எவ்வளோ பேருக்கு இங்கே புரியுது? அண்ணல் அம்பேத்கரை இங்கே ஒரு ஜாதியை அடையாளமாக காமிக்கிறாங்க, பசுமன் தேவரை ஒரு அடையாளமாக காமிக்கிறாங்க, அழகுமுத்துக்கோணை ஒரு அடையாளமாக காமிக்கிறாங்க, தீரன் சின்னமலையை இங்கே ஒரு அடையாளமாக காமிக்கிறாங்க, மருது சகோதரர்கள் ஒரு அடையாளமாக காமிக்கிறாங்க, வேலு நாச்சியாரை இங்கே ஒரு அடையாளமாக காமிக்கிறாங்க. எப்படி சரி இது? இவங்கெல்லாம் சாதிய தலைவர்கள் அல்ல, தேசிய தலைவர்கள். இப்போ இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த கொலை சம்பவங்களை வந்து தடுப்பதற்கு திமுக அரசு எதுவும் தவறிவிட்டதா, இல்லை அரசு வந்து சரியான திசையில் தான் பயணிக்குதா? என்ன நடவடிக்கை எடுத்தால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ நான் இதில் வந்து கட்சி சாயம் பூச நான் விரும்பலை. நான் ஒரு பொது மித்து தான் நான் சொல்லியிருக்கேன். அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு தான் இருக்கும். எந்த கவர்மெண்ட்டாக தான் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு தான் இருக்கும். ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கியோடய நடத்தினாங்க ஏடிஎம்கே பேரில் 13 பேரை. அதுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இது கொலை. ஒருத்தர் ரிவெஞ்சுக்கு வெட்டுறான், போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது, ரைட்டு. 13 பேரை அரசாங்கம் சூடுது, அது சரியா? தப்பு தானே. அதனால் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு எஸ்பி, ஒரு ஏடிஎஸ்பி, ஒரு ஏஎஸ்பி, ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர்,
ஒரு இன்ஸ்பெக்டர் க்ரைமுக்கு ஒன்று எல்லண்டோக்கு ஒன்று, 2 எஸ்ஐ 10 கான்ஸ்டபிள், இப்படியே எடுத்துகிட்டு வந்தால் ஒரு ஸ்டேஷன் லெவலில் தான் இருக்கும். ஒரு ஏரியாவில் ஒரு தொகுதியில் 2 லட்சம் வாக்காளர்கள் இருப்பாங்க. 2 லட்சம் பேராவது இருப்பாங்க, மினிமம் 1.5 லட்சம் பேராவது இருப்பாங்க. எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணுறது? நெல்லை போன்ற மாவட்டம் பார்த்தீங்கன்னா இடையில ஒரு 50 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்கு வீடுகளே இருக்காது, பார்த்துருக்கீங்களா? அத்தனை நாடு காட்டில் போகும் ரோடு, பாப்புலேஷன் கம்மி, அங்கங்கே சிறு கூட்டங்களாக தான் வீடுகள் இருக்கும். அதுவும் ஜாதியை சார்ந்தும் அந்த 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 சமுதாய கட்டமைப்புக்குள்ளே தான் இருப்பாங்க. அதோட தாங்க விவசாயம் அங்கே க்ரோத் ஆகலைங்க. விவசாயம் க்ரோத் ஆகணும்னா சாதியை மறந்தால் தாங்க விவசாயமே பண்ண முடியும். சாதியை தூக்கி பிடிக்கிறதுனால விவசாயம் பண்ண முடியாது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துங்களோட கரண்ட் சார். நன்றி.